நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இன்று பயிற்சி டாக்டர்கள் மற்றும் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் அரசு மருத்துவமனை மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அவர்கள் இன்று அங்குள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து மருத்துவர்களும் தங்களது கருப்பு பட்டைகளை அணிந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துல முக்கியமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பணி பாதுகாப்பு தர வேண்டும். அதே மாதிரி துப்பாக்கி ஏந்திய போலீசார் மருத்துவமனையில பாதுகாப்புக்கு 24 மணி நேரம் இருக்க வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக பாத்தீங்கன்னா இங்குள்ள செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இன்னும் டெவலப் பண்ண வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்குது. இதனால நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இன்று இந்த திட்டம், அதாவது அவசர சிகிச்சையை தவிர மற்ற எந்த பணிகளும் நடைபெறாது எனவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரையில நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர்ல இருந்து கூட இங்க அதிக அளவில் புறநோயாளிகள் சிகிச்சை பெறுவது வழக்கம். ஆயிரக்கணக்கான புறநோயாளிகள் இங்க சிகிச்சை பெறுவாங்க. ஆனா இன்னைக்கு அனைத்து பணிகளையும் அவங்க புறக்கணிச்சிருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திட்டமிடப்பட்ட அந்த சர்ஜரி அதையும் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கதாகவும் இந்த மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்களுக்கு முழு பாதுகாப்பு பணி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அந்த தாக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை உடனடியாக விசாரணை நடத்தி விரைவாக அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னு வச்சு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வராங்க. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.